வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 50 வயது மேற்பட்டோர் ரயிலில் 4 புதிய மாற்றம் உடனே பாருங்க. இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. காணொளியை கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். ரயில் பயணம் செய்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ரயில் பயணம் செய்கிறார்கள். மற்ற போக்குவரத்தை விட ரயில்வே நடுத்தர மக்களுக்கு பட்ஜெட் ரீதியாக கம்மியாக இருப்பதினால் பெரும்பாலானோர் மக்கள் இதை தேர்வு செய்கிறார்கள். பயணிகளின் வசதிக்காக இந்திய ரயில்வே அவ்வப்போது அதனுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வருகிறது. ரயில் பயணம் செய்யும் பொழுது ரயில்வேவின் விதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் மக்களே. இல்லையென்றால் அதற்கான அபராதங்களை செலுத்த வேண்டும். ரயிலில் பயணம் செய்ய அடிப்படை விதியான ரயில்வே டிக்கெட் என்பது அனைவருமே எடுக்க வேண்டும். அதேபோல் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது சில பொருட்களை எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரயிலில் பயணிகள் எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் இந்திய ரயில்வே தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த பொருட்களை ரகசியமாக எடுத்து சென்றால் அவர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ரயில் பயணத்தின் போது எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் பின்வரும் பட்டியலில் அடுப்பு, கேஸ் சிலிண்டர், எரியக்கூடிய எந்த ஒரு ரசாயனமும் மற்றும் பட்டாசுக்கள், ஆசிட், துர்நாற்றம் வீசும் விஷயங்கள், மேலும் எண்ணெய் போன்ற விஷயங்கள் எடுத்து செல்லக்கூடாது. பயணிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களும் எடுத்து செல்லக்கூடாது. கிரீஸ் இது போன்ற விஷயங்களும் எடுத்து செல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பயணி எவ்வளவு லக்கேஜ் கொண்டு செல்ல முடியும் ரயில் பயணத்தின் போது? ரயிலில் பயணம் செய்யும் பொழுது எவ்வளவு பொருட்களை வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் என்று பயணிகள் நினைக்கிறார்கள். ஆனால் விமான நிலையம் போலவாகவே ரயிலிலும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி இல்லை மக்களே. ஒரு பயணி எத்தனை கிலோ லக்கேஜ் எடுத்து செல்ல முடியும் என்று இந்திய ரயில்வே விதிகள் கூறியிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பயணி 40 முதல் 70 கிலோ எடை உள்ள பொருட்களை ரயிலில் கொண்டு செல்ல அனுமதி உள்ளது மக்களே. இதற்கு அதிகமான பொருட்களை நீங்கள் கொண்டு சென்றால் அதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் ரயில்வே கோச்சுக்கு ஏற்றவாறு லக்கேஜ் எடையும் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லீப் கோச்சுக்கு 40 கிலோ, ஏசி 2 டயருக்கு அதாவது 50 கிலோ மற்றும் ஏசி முதல் வகுப்புக்கு 70 கிலோ வரை கொண்டு செல்லலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதைவிட அதிக எடை கொண்டு லக்கேஜ் பயணம் செய்யும் பொழுது ரயில்வே அதிக கட்டணம் வசூலிக்கலாம். அதாவது அது எப்படின்னா 40 கிலோவுக்கு மேல் எடையுள்ள அதாவது 500 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் வரை பயணம் செஞ்சீங்கன்னா அபராதமாக ரூபாய் உங்களுக்கு 109 ரூபாய் அதாவது 110 ரூபாய் கிட்ட வச்சுக்கோங்களேன். அதே போல் ரயிலில் பயணம் செய்யும் பொழுதும் சக பயணிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும். மொபைலில் சத்தமாக பாடல்களை கேட்பது அல்லது வீடியோக்கள் பார்ப்பது, சத்தமாக பேசுவது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு மற்ற பயணிகளுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்களுக்கும் அபராதம் விதிக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் மக்களே. அதனால் ரயில் பயணம் போது எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி மக்களே.